வணக்கம் நேயர்களே. அனல் பறக்கும் தேர்தல் களத்தினுடைய உச்சகட்டமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த சூழலில் இன்றைக்கு தேர்தல் இன்று மாலையுடன் ஓய்வடைகிற நிலையில் தேர்தல் களத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் தங்களுடைய உற்சாகமான பரபரப்பான தேர்தல் வேட்டைகளை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய களங்கள் எல்லாம் இன்று மாலையுடன் ஓய்வடைகிற இந்த நிலையில் தற்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்பதான பல்வேறு கருத்து கணிப்புகள் வலம் வந்து கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய ஹாயப்பா தொலைக்காட்சியின் சார்பிலும் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை மக்களிடத்தில் சென்று பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பினோம். மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, யார் மக்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதான பல கேள்விகளோடு, குறிப்பாக இளைய தலைமுறை இந்த முறை யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள், அவர்களுடைய எண்ண நீர் ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதான பல்வேறு கேள்விகளையும் களத்தில் வைத்திருந்தோம். புதியவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த 2026 தேர்தல் களத்தில் பலருடைய விருப்பமாக இருந்தாலும், இரண்டு திராவிட கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக ஆட்சி படத்தை அலங்கரித்து வரும் நிலையில் அவர்களுக்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கான வாக்கு வங்கிகளும் இன்னும் சிதறாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் களத்தில் காண முடிகிற நிதர்சனமான உண்மையான நிகழ்வாக இருக்கிறது. இந்த சூழலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு, யார் ஆட்சி படத்தை அலங்கரிக்கப் போகிறார்கள், 2026 தேர்தல் களத்தில் வெற்றி வாய்ப்பு, வெற்றி மகுடம் யாருக்கு என்பதான கேள்வி கணைகளோடு முதல் முறையாக இந்த 2026 தேர்தல் களத்தில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் யாருக்கு எந்த கட்சிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதான ஒரு பதிவுகளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக 2026 தேர்தல் களத்தில் முதல் முறையாக வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற நிலையில் பற்றிய ஒரு புள்ளி விவரங்களை நீங்கள் திரையில் பார்க்கலாம். தற்போது திமுக அதன் கூட்டணி ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்ட கட்சிகளை உள்ளடக்கிய ஆதரவு நிலைப்பாடுகளோடு ஏறக்குறைய திமுக கூட்டணியில் 27%, திமுக கூட்டணிக்கு 27% பேர் தங்களுடைய ஆதரவு நிலைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, அதன் கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இணைந்து அதிமுக கூட்டணி, என்டிஏ அலைன்ஸ் என்று சொல்லப்படுகிற அதிமுக கூட்டணிக்கு 18% பேர் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த 2026 தேர்தல் களத்தில். அது மட்டுமல்லாமல் புதிய வரவாக பார்க்கப்படுகிற தேர்தல் களத்தில் புதிய வரவாக எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஆரம்பத்தில் தாவேகா கட்சி துவங்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த 2026 தேர்தல் களத்தில் தாவேகாவுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான சவால்களை விடும் அளவிற்கு அவர்களின் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தேர்தல் களத்தில் காண முடிகிறது. சென்கின்ற எல்லா இடங்களிலும் விசிலின் சத்தம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒருபுறம் என்று சொன்னாலும் கூட, மக்களும் கூட புதியவர்களுக்கான வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்ற தரத்தில் ஏறக்குறைய 33% பேர் புதியவர்கள், அதாவது இந்த இளம் தலைமுறைகள் இந்த முதல் முறையாக 2026 தேர்தல் களத்தை வாக்களிக்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏறக்குறைய 33% அளவிற்கு தாவேகா கட்சியின் சின்னமான விசிலுக்கு தங்களுடைய ஆதரவை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பல தேர்தல் களங்களை கண்டவர் என்றாலும் கூட தொடர்ந்து 10 தேர்தல் களங்களை சந்தித்திருக்கிறார், 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்ற பதிவிலும் கூட அவர் தங்களுக்கான வாக்கு வங்கி எப்பொழுதும் தங்களுக்கான நிலைப்பாடுகள் வைத்திருக்கிறார். யாருடனும் கூட்டணி அமைத்துக் கொள்ளாமல் தனித்து தேர்தல் களத்தை சந்தித்து தங்களுக்கான வாக்கு வங்கியை கணிசமான அளவில் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்பதான பதிவுகளிலே நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது. எனவே அவருக்கும் மக்கள் மத்தியில் புதிய அளவிலான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் செய்தி இருக்கிறது. ஒருவேளை தாவேகாவினுடைய வரவின் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு வங்கிகள் குறையுமா என்ற கேள்விகளும் களத்தில் முன்வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட களத்திலும் கூட பல்வேறு விதமான பதில்களை அளித்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு 22% அளவிற்கான புதிய வாக்காளருடைய பதிவுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் நாம் தமிழர் சீமானுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த கருத்து கணிப்பின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் திமுக மற்றும் அதன் கூட்டணிக்கு 27%, அதிமுக அதன் கூட்டணிக்கு 18%, தாவேகா கட்சிக்கு விஜயுடைய தாவேகா கட்சிக்கு 33% பேரும் 22% பேர் நாம் தமிழர் கட்சிக்கும் தன்னுடைய ஆதரவு நிலைகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆயப்பா பல குழுவினர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அந்த நடத்தப்பட்ட ஆய்வுகளின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் பதிவாகத்தான் இதை நாம் முன்வைக்கிறோம். அடுத்தபடியாக சில தொகுதி வாரியான சில வாக்கு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் வாக்களிக்கிறார்கள், தொகுதியினுடைய வேட்பாளர்களை மனதில் வைக்கிறார்களா, அல்லது கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, அல்லது சின்னத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார்களா, அல்லது மக்களினுடைய எண்ணத்தின் அடிப்படையில் வாக்குகள் பதிவுபடுகிறதா, இப்படி வேறுபடுத்தி பார்க்கிற இந்த சூழலிலும் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக சில தொகுதிகளில் வளம் வந்து நம்முடைய குழுவினர்கள் பல இடங்களில் களம் பணியாற்றிய போது மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியுது. அவர்கள் சொன்ன சில கருத்துகளின் பதிவின் விகிதாச்சார அடிப்படையில் சில பதிவுகளை நாம் முன்வைத்திருக்கிறோம். அந்த வகையில் பொறுத்தமட்டில் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் காஞ்சிபுரத்தில் உள்ள மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் இருந்து
கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆலந்தூர் தொகுதியில் கடந்த 2026 திமுக அதன் கூட்டணி கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது என்பதான நிலை ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிறது. அதே போல கடந்த 2021 கூட திமுக அதன் கூட்டணி வெற்றி பெற்றது என்றதான நிலையிலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய 2026 என்ன மாதிரியான சூழல் என்று பார்த்தால் நிச்சயம் திமுக அதன் கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது கள நிலவரம். ஆலந்தூரை பொறுத்தமட்டில் 2026 தேர்தல் களத்தில் திமுக அதன் கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை உறுதிப்படுத்துகிறது ஆலந்தூர் தொகுதி மக்கள். அதே போல காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் திமுக கடந்த 2016 தேர்தலாக இருக்கட்டும் அல்லது 2021 தேர்தல் களமாக இருக்கட்டும், இரண்டு தேர்தல் களத்திலும் திமுக தன்னுடைய ஆளுமையோடு தன்னுடைய கூட்டணியை வலிமைக்குரிய பறைசாற்றி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்தது என்றதான நிலை இருக்கிற பட்சத்தில் தற்போது காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் 2026 தேர்தல் களத்தில் திமுக அதன் கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான சூழல் அமைந்திருக்கிறதை களப்பணியில் காண முடிகிறது. மக்களிடம் நாம் சென்று கேட்ட பல தகவலின் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் காஞ்சிபுரம் தொகுதிக்கு பொறுத்தமட்டில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெறக்கூடிய சூழலை களத்தில் நாம் காண முடிந்தது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தமட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியினுடைய திமுகவுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய செல்வம் பெருந்தகை இந்த தொகுதியில் போட்டிருக்கிறார். பல்வேறு விதமான விமர்சனங்கள் களங்களில் இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் திமுகவுடன் கூட்டணி அங்கு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதான மனநிலை பலரிடம் இருப்பதையும் காண முடிகிறது. பல்வேறு விதமான எதிர்மறை விமர்சனங்களும் களத்தில் காணப்பட்டது என்று சொன்னாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தமட்டில் 2016 தேர்தல் களத்தை பார்த்தால் அதிமுக அதன் கூட்டணி வெற்றி பெற்றது என்றதான நிலை இருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூரில். பிறகு 2021 தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் திமுக அதன் கூட்டணி வெற்றி பெற்றது என்பதான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய 2026 தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியா இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இது திமுகவின் கூட்டணிக்கு பெரும் பலம் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பார்க்க முடிகிறது. உத்திரமேரூர் தொகுதிக்கு வருவோம். உத்திரமேரூர் தொகுதியை பொறுத்தமட்டில் இந்த தொகுதியிலும் கூட தொடர்ந்து அது திமுகவினுடைய கோட்டையாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. 2016 தேர்தல் களமாக இருக்கட்டும் அல்லது 2021 தேர்தல் களமாக இருக்கட்டும், இரண்டு தேர்தல்களிலும் திமுக அதன் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதான வரலாறு இருக்கிற இந்த நிலையிலும் கூட 2026 தேர்தல் களத்தில் ஏறக்குறைய திமுகவே அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உத்திரமேரூர் தொகுதியில் இருக்கிறது. எனவே காஞ்சிபுரத்தை பொறுத்தமட்டில் 4 தொகுதிகளை உள்ளடக்கிய ஆலந்தூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், உத்திரமேரூர் ஆகிய 4 தொகுதிகளும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அவர்களுக்கான வெற்றி மகுடங்கள் அருகாமையில் நிற்பதும் இது தேர்தல் முடிவுகளின் போது பல விஷயங்களை எதிர்மறையான சில விஷயங்களும் கற்பிக்கலாம். எதுவாக இருந்தாலும் மக்களே எஜமானர்கள். அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவுகள் சொன்னாலும் கூட நாம் கருத்து கணிப்பு என்ற வகையில் பார்த்தபோது பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை உங்கள் பார்வைக்கு தந்திருக்கிறோம்.